பொதுவாகவே வெற்றி பெற்றவர்களின் தரப்பிலிருந்துதான் வரலாறு எழுதப்படுகிறதே தவிர அந்த வெற்றியை எதிர்கொள்வதற்காக தோல்வியுற்றாலும் கொள்கையிலும் கோட்பாடிலும் குறிக்கோளிலும் சிறிதும் தளராமல் போராடியவர்களுடைய வாழ்க்கையை பற்றி வரலாறு பதிவு செய்வதே இல்லை. அது மட்டுமில்லாமல் எளிய மக்களை பற்றி, மன்னர்களால் சுரண்டப்பட்டவர்களை பற்றி, ஏமாற்றப்பட்டவர்களை பற்றி, சக்கையாக பிழியப்பட்டவர்களை பற்றி வரலாற்றில் எதுவும் குறிப்பிடப்படுவதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதால் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் துன்பத்தை எதிர்கொள்கிறார்கள் என்பதை சாதி அழித்தொழித்தல் என்கின்ற நூலில் அண்ணல் அம்பேத்கர் விரிவாக எழுதியிருப்பார். வரலாறு என்பது பல பரிமாணங்களை கொண்டது. இலக்கியத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அறிவியலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, கணிதத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, கலைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, ஓவியத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, நடனத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதை போலவே வரலாற்றிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் தொடர்ந்து வரலாறு நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒருவர் கூறினார். எனவே வரலாறு என்பது மகத்தான ஒரு உண்மையை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. முதலில் சரித்திர புத்தகத்தை எழுதியவர் ஹீரோடோட்டஸ் என்பவர். அவரை சரித்திரத்தின் தந்தை என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஹீரோடோட்டஸ் கற்பனையான சம்பவங்களையும் கதைகளையும் தான் எழுதினார் என்று பெலப்பொனேசியன் யுத்தம் என்பதை எழுதிய துசிடிடஸ் என்பவர் குறிப்பிடுகிறார். ரோமபுரியில் சிறந்தவர்களையும் கிரேக்கத்தில் சிறந்தவர்களையும் ஒப்பிட்டு புளுட்டார்க் என்பவர் பதிவு செய்வதுதான் ஷேக்ஸ்பியருடைய பல நாடகங்களுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது. வரலாற்றிலே வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் வீரத்தினால் வெற்றி பெறவில்லை, துரோகத்தினால் வெற்றி பெற்றவர்கள்தான் அதிகம் என்பதை நாம் படிக்க மறந்து விடுகிறோம். நாம் வரலாற்றில் ஆண்டுகளை படிக்கிறோம், போரை படிக்கிறோம். 1526 முதல் பானிபட், 1556 இரண்டாம் பானிபட், 1757 பிளாசி யுத்தம், 1764 பக்சார் யுத்தம் என்றெல்லாம் ஆண்டுகளை படிக்கிறோமே தவிர அந்த போருக்கு பின்னால் என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் ஆழமாக படிப்பது இல்லை. வரலாற்றை நீங்கள் ஆய்ந்து படித்தால் பல வெற்றிகள் துரோகத்தினால் நிகழ்ந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.